சிங்க்ல கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து, தூள் உப்பு தான் எடுத்திருக்கீங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளே தூள் உப்பு வந்து நல்லா போட்டு விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா வினிகருக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க, அது வந்து பாதியாக கட் பண்ணிட்டு பாதி எலுமிச்சை பழத்தை மட்டும் அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. வினிகர் வந்து 1 மூடி அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. பாதி எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் வினிகர் இல்லாத பட்சத்தில். அடுத்ததாக இதில் நல்ல சூடாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சிருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதில் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்கில் வந்து நமக்கு அடைப்பு ஏற்படாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எப்போவுமே அடைப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.